அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்றான். நான் போய் செய்ய போகிறேன், நான் போய் அடிக்க போகிறேன்னு இல்லை. அவன் என்ன சொல்லிடுறான், ஆண்டவர் நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலையா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ஆண்டவர் உங்களுக்கு தெரியலையா, அவங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவங்களுக்காக நான் அவங்க வேதனையில் இருக்கும்போது நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன், நான் அவங்களுக்காக எவ்வளோ இது பண்ணேன். ஆனால் நான் வேதனையில் இருக்கும்போது என்னை எவ்வளோ அப்படியே எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் கூட கூடி நின்று என்ன பண்ணுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னை கேவலப்படுத்துகிறாங்க, இவனுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடுவில் ஒன்று வார்த்தை அவன் என்ன சொல்கிறானே, 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். அவன் சொல்கிறான், யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்னோட ஆத்துமா, என்னோட சோல் அப்படிங்கிறது அது என்ன பண்ணுவான், என்னோட ஆத்துமா எங்கே இருக்குமா, கர்த்தரில் களி கூறும். அப்போது நம்ம எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம மனசு நம்ம கம்ப்ளீட்டாக டவுன், பிரச்சனை போராட்டம் எல்லா மத்தியிலையும் நமக்கு ரொம்ப அப்படியே எல்லாரும் ஒரு ஆள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை